கார பணியாரம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும், ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்கணும், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு எடுத்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் வானலில். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரி வந்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுபடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்து நல்லா வறுபட்டதும் அதில் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்திங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். மாவில் உப்பு சேர்க்கலைன்னா மாவுக்கும் சேர்த்து இதிலே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதும் இந்த மிக்ஸை எடுத்து நாம் மாவில் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே இந்த மிக்ஸ் எடுத்து இட்லி தோசை மாவில் சேர்த்துக்கிறேன். ஒன்றா கலந்து விட்டுக்கணும். அடுத்து குழிப்பணியாரம் கல் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஒரு குழியிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். நல்லா வெந்ததும் ஒரு சைடை திருப்பி விடணும். ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் வெந்ததும் எடுத்துடலாம். அடுத்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ரெடி பண்ணுறேன். தேங்காய் சட்னிக்கு முதல்ல தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா 2, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம். அரைச்சி வச்சதை தனியாக ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
அதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி. அடுத்து கார சட்னிக்கு ஜாரில் ஒரு 8 காஞ்ச மிளகா, ஒரு 5 வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த பதத்தில் அரைச்சிக்கணும். கார சட்னி ரெடி. ஒன்றா சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான கார பணியாரம் ரெடி.